இதுல வந்துங்க, இப்போ சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது ஒரு பொது வழியில் இருக்கக்கூடிய யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு ஊடக சூழல் தான் இங்க நிலவுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெண்கள் வந்து இன்னுமே அதிக அளவுல அதுல பங்கெடுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற அஹ், அந்த சூழல் அது நம்மளுடைய சமூக அஹ், சூழலை பிரதிபலிக்கிறதா? அதாவது அந்த ஒருவேளை நம்முடைய சமூக சூழல் வந்து அதில் ஒரு தாக்கத்தை வைத்திருக்கிறதா? அதனாலதான் பெண்கள் வந்து இன்னுமே வெளியில் வந்து அதிகம் தங்களுடைய கருத்துக்களை பகிர முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா? இல்ல அது நம்ம குற்றம் தான். நீங்க அந்த ஸ்பேஸ வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கா எல்லாரும் பங்கேற்கிற ஒரு சூழலா வச்சிருந்தீங்கன்னா, அது வந்து துணிஞ்சு வரதான் செய்யணும். பெண்கள் வரதான் செய்றாங்க. நான் சொல்றது ஸ்பேஸ இன்னும் ஒரு வெல்கமிங்கான ஒரு ஸ்பேஸா மாத்தணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் அந்த நிறுவனத்தினுடைய பெயரோ, சம்பவத்தையோ அ ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ஒரு இடத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு நியூஸ் சேனல்ல அம் நியூஸ் வாசிக்கிற பெண்கள்ட்ட அந்த ஷிஃப்ட் இன்சார்ஜ் வந்து கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகள பேச போய், அந்த பெண் வந்து அவர் பேசினத அந்த சேட்டையோ, ரெக்கார்டிங்கோ எடுத்துக்கொண்டு, அந்த பெண் வந்து அந்த ஆஃபீஸோட எம்டிட்ட காமிச்சாங்க. காமிச்ச உடனே எந்த முன் நிபந்தனையும் இல்லாமல் அப்படி பேசின நபரை பணி நீக்கம் செய்து விட்டது நிர்வாகம். செய்தது மட்டும் இல்லாம அந்த எம்டி சொன்னாரு, நம்ம பெண்கள் இங்க வேலை பார்க்க வர்றவங்க ஒரு ரூ. 10,000 ரூ. 15,000 சம்பளத்துக்கு வர்றவங்க. அந்த ரூ. 15,000 சம்பளத்துக்கு தன்னோட குடும்பத்திற்கு உதவி செய்ய வர்ற அந்த பெண்கள், அதன் பொருட்டு இந்த ஷிஃப்ட் இன்சார்ஜ்ங்கிற பேர்ல இருக்கிற ஒரு ஆம்பளைட்ட பல்லிழிக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இனி ஷிஃப்ட் இன்சார்ஜா பெண்களையே நியமிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் காது கூட கேட்டேன். நான் உட்கார்ந்து அப்படியான தீவிரமான நடவடிக்கைகள் வெல்கமிங் ஸ்பேஸா இருந்தா பெண்கள் வருவாங்க. பெண்களை கூட்டத்துக்கு சொல்ல முடியாது. பெண்களை நம்ம சொசைட்டிலையும் கூட அதிகமா அரசியல் பேசுவதற்கு, சமூக விஷயங்களை பேசுவதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். அது நடக்கும். அது ஒரு பக்கம் நடக்கணும். இந்த பக்கமும் இது வந்து அதற்கான பயிற்சிகள் நடக்கும். ஸோ அப்படி இன்னும் சொல்லப்போனா பெண்களும் அல்லது சமூகத்துல விளிம்பு நிலையில இருக்கிறவங்களும் வந்து ஊடகங்கள்ல பேசும் பொழுது அது இன்னும் சென்சிட்டிவிட்டி இன்னும் கூடுதலா செய்திகள்ல பிரதிபலிக்கும். எந்த செய்தியை தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கிறாங்க, எதை பேசுறாங்க, அல்லது இன்சென்சிட்டிவான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊடகத்துல இருக்கிற ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு ஆணும் சொன்னாரு, பெண்ணும் சொன்னாரு. பெண்ணும் என்னன்னா கள்ளக்காதல் இப்படியான வார்த்தைகள்லாம் இப்பவும் பயன்படுத்த சொல்றாங்க, நிர்பந்திக்கிறாங்க. இது வந்து பயங்கர மன அழுத்தத்தை தருது அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அது டிஆர்பிக்காக ஊடகங்கள் வந்து அப்படியான செய்திகளை எழுதுனா நிறைய பேர் நமக்குள்ள சுவாரஸ்யம் கருதி படிக்கிற, அதுல ஒரு சுவாரஸ்யத்தை தேடுகிற அந்த மனநிலைக்காக இந்த பக்கம் எல்லா மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற முக்கியமான சேனலோட வெப்சைட் எல்லாம் பாருங்க. அந்த வெப்சைட்ல முக்கியமா கள்ளக்காதல் பத்தின செய்தி இருக்கு. அது ஒரு டெம்ப்ளேட். ஆனா அதுவே பெண்கள் கையில நிர்வாகமும் பெண்கள் செய்தியை தேர்ந்தெடுக்கிற இடத்துலயும் இருந்தா அப்படியான செய்திகள் வராது. சமூகத்திலையும் அது பிரதிபலிக்கும். நாம அது வந்து நம்முடைய நன்மை கருதி, நம்முடைய வருங்கால தலைமுறையினின் நன்மை கருதி அவங்களுடைய பங்கேற்பை உறுதி செய்யறதுக்கான வேலையை சமூக ஊடகங்களையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களையும் செய்யணும். சிறப்பு தோழர், சிறப்புங்க. உங்களுடைய சேனல்ல நீங்க சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்க ஒளிபரப்பிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு மக்களின் ஊடகமாக ஒரு சமூகம் சார்ந்து இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? எண்ணத்திற்கு வேற ஒன்றும் இல்லை, வாழ்நிலை தான் காரணம். முதல்ல வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவாகட்டும் அல்லது நியூஸ் சேனல் ஆகட்டும், நான் வந்து முதல்ல திராவிடர் கழகத்தில் இருந்தேன். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பெரியார் பெரியார்னு பேசுறாங்க. ஆனா மீடியால பெரியாருங்கிற வார்த்தையே வராது. அப்ப எனக்கு ஒரு பெரியார் இவ்வளவு பெரிய தலைவர்னு சொல்றாங்க, நம்ம தலைவர் பேரே வரமாட்டேங்குது ஒரு விஷயம். அதே போல தமிழர்கள் பெருவாரியாக வசிக்கிற பகுதி, தாராவி, ஸ்லம்மு அப்படிலாம் அங்கங்க எங்கேயாவது ரைட்டர்ஸ் வந்து பெரும்பாலும் அது குறித்து அங்க படுகிற மக்கள் படுகிற துயர் குறித்து, துன்பம் குறித்து பெரும்பாலும் அது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு அப்பீலிங்கே ஆகாது. அப்ப இந்த செய்தியை நாம மெயின் ஸ்ட்ரீமுக்கு நகர்த்தணும் அப்படின்னு தோன்றதன் பொருட்டு தான் சென்னையே வந்தேன். அதன் பொருட்டு இவன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்ததுக்கு பிறகு இன்னும் ஓரளவு
கூடுதலாக சமூகம் சார்ந்த விஷயங்களை கற்கும் பொழுது நான் எப்படி கருதுகிறேனோ அதே போல சமூகத்துல விளிம்புநிலையில புறக்கணிக்கப்படுகிற மக்கள், ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ரைட் விங் பாலிடிக்ஸ் அதனுடைய ரைஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது நாம நம்முடைய செய்திகளை நம்ம பாணியில எந்த விதமான தடையும் இல்லாம சுதந்திரமா அந்த செய்திகளை கொண்டு போகணும். அதன் பொருட்டு தான் சினிமா தென்றட்ட, அதன் பொருட்டு தான் அந்த மீடியாவும் அரண் செய்ய அதன் பொருட்டு தான் நடத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஜெய்பீம் எடுத்துக்காங்க. இதுக்கு முன்னால நடந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் சமூக வலைதளங்கள்ல பெரும்பாலும் சர்ச்சை ஆகாது, பேச மாட்டாங்க, அதை குறித்து செவி மடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற போதும் கூட இப்போ யூடியூப்பை பொறுத்தளவுக்கு என்னன்னா, எங்களுக்கு யூடியூப்ல வர்றதுதான் வருமானம், அதை வச்சுதான் நடத்தணும். அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வருமானம் தான். அது நிறைய வியூஸ் போச்சுன்னா, இப்போ ஆக்சுவலி நிறைய அந்த வியூஸ் போறது, வியூஸ் வச்சு காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில ஊடகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அதுல நம்ம யாரையும் குறை சொல்லல, ஒரு ஷார்ட்டா ஏதாவது ஃபன்னியா பொலிட்டிக்கலா மக்கள் விரோதமா வக்கரமா பெண்கள் விரோதமா பேசினா நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்களா, ஆடியன்ஸ் அதுக்கு டியூனா இருக்கிறாங்க, அதை கேக்குறாங்க கிசு கிசுவா. இப்போ ஜெயலலிதாவை எப்படி சசிகலா தள்ளி விட்டார், அதை கிசு கிசுவா சொன்னா மக்கள் கேட்கிறாங்க. ஜெயலலிதாவும் சசிகலாவும் எப்படி சயின்டிபிக்கா அவங்க ஜெயலலிதாவோ சசிகலா அப்படிங்கிற பினாமினன், அதுக்கு பின்னால கரப்ஷன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பொலிட்டிக்கலா நீங்க நிதானமா பேசினா அது குறித்து பார்ப்பதற்கு மக்கள் இன்னும் பழகவில்லை. மக்களை குற்றம் சொல்லல, மக்கள் பழகல. இந்த பக்கம் நீங்க வேற ஏதாவது இப்போ கலைஞர் வீட்டுல ஸ்டாலினும் கலைஞரும் என்ன பேசிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் இப்படி காலையில இப்படி ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, ஸ்டாலின் இப்படி சொன்னாரு, அதுக்கு கலைஞர் இப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமா கதை பின்னி கிசுவா பேசினா மக்கள் பாக்குறாங்க. பொலிட்டிக்கலா அணுகுனா மக்கள் பாக்குறது இல்லை. அப்ப ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் மக்களை பயிற்றுவிக்கணும், இன்னொரு பக்கம் ஒரு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அது குறைஞ்ச வாய்ப்பு இருந்தாலும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அந்த செய்திகள் போய் சேரும். அது எப்படி வெப்பில்தான் இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் சேருங்கிற நம்பிக்கையில அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு தான். அது சொல்லலாம், அதுக்கு உந்துதல் பெரியார் தான். எவனுமே படிக்கலான்னு நான் மட்டும் எழுதி நானே படிச்சுக்கிறேன், அந்த உந்துதல் தான் இத உந்தி தள்ளுது. அருமை அருமை, சிறப்பு தோழர். இதுல ஒரு ஒரு துணை கேள்வி என்னன்னாங்க, இப்போ இதுல இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பொய் செய்திகள் வருகிறது. போட்டோஷாப் பண்றாங்க அல்லது புரளிகள் கிளை போடுறாங்க, கிஷன்ஸ் என்ற பெயர்ல மொத்தமாகவே தவறான செய்திகள் பரப்பப்படும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதையாவது அம்பலப்படுத்திய தருணம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்கள் அவரு சில நாடுகளை குறிப்பிட்டு அங்கெல்லாம் நான் லெட்டர் கொடுத்தா அங்க குடியுரிமை கொடுப்பாங்கலாம் பேசினாரு. அப்ப அதை ஒட்டி ஒரு நண்பர் அந்த நாட்டுக்கே மெயில் அனுப்பி என்ன இப்படி நீங்க குடியுரிமை எதுவும் கொடுக்குறீங்களான்னு கேட்டு, அப்புறம் அவங்க அப்படிலாம் ஒண்ணு கொடுக்கல, அப்படிலாம் யாருடைய கடிதத்தின் பொருட்டும் குடியுரிமை வழங்குவதில்லை அப்படின்னு அவங்க சொல்லினா அதை வெளியிட்டோம். உடனே அதை வெளியிட்டதற்காக ஒரு திராவிட ஊடகம் மீண்டும் உருட்டுகிறது, அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னா பேசினாங்க. பட் ஆனா அது ஒரு ஃபேக்ட் எடுத்து போட்டோம். அது இதுல எந்த விதமான வன்மமும் இல்லை. அதே போல இந்த விஷயத்தின் இல்லை, ஒரே விஷயம், நம்ம ஒரு போலி செய்தி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாம். செய்தி வந்த செய்திய இது ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் பண்ணுவாங்க. நீங்களே அந்த செய்தி உங்க காதுக்கு வந்த உடனே கொஞ்ச நேரம் நிதானிச்சு அந்த செய்தி திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எது பொய் எது உண்மைட்டு. கொஞ்சம் பேஷன்ஸ். நீங்க பொறுமை இல்லாம இருக்கும்போது அவசர கதியில நான் ஏதோ நம்முடைய செய்திக்காக ஒரு நாள் இவர் இயக்குனர் மகேந்திரன் தன்னுடைய நூல் ஒன்றுல பசியும் பட்டினியுமா கிடந்து நான் சினிமாவுக்காக உழைக்கிறேன்னு ஒரு உதவி இயக்குனர் சொன்னார். அப்போ அவர் சொன்னாரு, நீ படம் பண்ணலன்னா ஒரு குடியும் முழுகி போடாது, நீ பட்டினி கிடந்தெல்லாம் நீ சினிமா பண்ண அவசியம் கிடையாது, போய் முதல்ல சாப்பிடு, வேலைக்கு போ, சினிமாங்கிறதா இருக்கும். அதே போல நீங்க செய்திய அவசர கதியில நீங்க ஒரு செய்தியை பகிர்ந்து ஒரு பொருளிய பரப்பலைன்னா நிதானமா ஒரு உண்மையை பரப்புறதை விட அவசர கதியில புரளியை பரப்பலன்னா உலகம் குடிமுழுகி போயிடாதுங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா இந்த புரளி செய்திகள்ல இருந்து நம்மை தற்காத்துக்கலாம். அந்த பொறுமை தான் அந்த இப்போ
டிவி மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க டிவி சேனல்ல ஸ்க்ரோல் ஒன்று போகும். சில நேரம் ஸ்க்ரோலே பொய்யா இருக்கும், அதை நம்பி நம்ம ஒரு செய்தியை ஆக்கிடுவோம். ஸோ அதுக்கு பொறுமை வேணும். ஆனா இங்க டிஆர்பி யுகம், வியூஸ், சோசியல் மீடியா பொறுத்தவரை வியூஸ், டிஆர்பி, முதலில் முந்தி தருவது, இந்த பிரச்சனையில வந்து சில நேரம் ஃபேக் நியூஸ் வந்து வேகமாக பரவிடும். மக்கள் வந்து அவசர கதியில் ஒரு செய்தியை போட்டு அப்புறம் அவங்களே ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா செய்திகள் வந்து நீங்க அந்த போன செய்தியை வந்து பிடிக்க முடியாது, சொல்ல கொட்டிட்டா அள்ள முடியாதுங்கிற மாதிரி அது ஆயிடும். ஸோ அதனால பொறுமையா இருந்தா நம்ம அந்த போலி செய்திகளை உடனடியாக கண்டுபிடிச்சலாம். அப்புறம் நிதானமா அமலப்படுத்துறது வேற.